அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கோம். இதை நல்லா இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் சாறு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை மசாலாவோடு சேர்த்து இந்த மீன்லாம் நம்ம இதை பிரட்டி எடுத்துடலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மீன்லாம் பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். ஒரு கல்லில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பிரட்டி வச்சுருக்கிற மீன்லாம் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மீனாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் போல் இருக்கட்டும். மீன்லாம் நமக்கு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் இந்த மீன்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த மீன்லாம் கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ இது ஒரு கொஞ்ச நேரம் போல் இது இருக்கட்டும். மீன்லாம் இப்போ கொஞ்சம் பொரிஞ்சு வந்துருச்சு. மீன்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய மீன் வறுவல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக சட்டுன்னு நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம். சூடாக சாப்பிடும்போது மீன் வறுவல்லாம் இன்னும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.